ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாபாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஏற்காடில் இருக்க ஷெர்வா ஸ்டெல்லர் ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் சனாபாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து வேலி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வேலி ரூம் அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்கள். டபுள் பெட் இருக்குது, கீழே வந்து ஒரு குவீன் சைஸ் பெட் இருக்குது. வாவ், செம பவுன்ஸியாக இருக்குது. செம்ம கிளைமேட் ஆக்சுவலாக சொல்லணும்னா. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக அந்த மவுண்டெயின், அந்த மிஸ்ட்டு, அந்த லுக்கை பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ கட்டிலேருந்து நம்ம அந்த கர்டைன் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி டபுள் பெட் இருக்குன்னு சொன்னேன்ல, இதுதான் வந்து அந்த கீழே இருக்க பெட்டு. அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே அழகாக வந்து நம்மளை ஒப்பனை செஞ்சுக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு மேக்கப்பே தேவை கிடையாது. ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருக்குது. பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்குது. இந்த ரூம் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வச்சுருக்காங்க, கோகோனட் ஆயில் வச்சுருக்காங்க. கோகோனட் ஆயில் பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. அப்போ கிளைமேட் யோசிச்சு பார்த்தீங்களா? பாப்பா சீப்பு கூட வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். பயங்கரமாக நீட்டாக பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. நம்ம தங்குற ஒரு நாள் 2 நாளைக்கு இது தாராளமாக போதுமானது. ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒர்க். அது நம்ம மேக்கப் செஞ்சுக்கிறதுக்கு, தலை வாரிக்கிறதுக்குலாம் உட்கார வேறு வச்சுருக்காங்க. எங்கே மேக்கப்பே தேவையில்லைங்கிறேன், இதுக்கு உட்காந்து வேறு மேக்கப் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஓ, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா பீரோ, வார்ட்ரோப் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி, இது வந்து பெருசு. நாங்கள் கொண்டு வந்திருக்க கொடை பேக்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து எந்த கண்ணாடியும் கிடையாது. நமக்கு இங்கே மாட்டி வைக்கிறதுக்கெலாம் அழகாக வர வச்சுருக்காங்க. சாரீலாம் கொண்டு வந்தோன்னா அப்படியே அயன் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? நம்ம ரிசப்ஷன் கால் பண்ணுறதுக்கு ஃபோன் இது இருக்குது, டிவி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒய்ஃபையும் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி போடுறதுக்கெலாம் வந்து வச்சுருக்காங்க. என் பசங்க கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போயிட்டதுனால இது மட்டும்தான் இருக்குது. வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாமா? ஹே, நிஜமாகவே டூர் போடலாம் போல இருக்கு. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்கப்பா. செம்ம நீட்டாக இருக்குது. வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ஷவர், அடிக்கிற குளிரில் எங்கேருந்து குளிக்கிறதுன்னு தெரியல. அது 2வது விஷயம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன வச்சுருக்காங்க? பாத்ரூம் கிட் இருக்குது, பார்த்துடலாமா? சூப்பர்ப்பா. ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு. சோப்பு இல்லையா? ஓ, ஷாம்பு, சோப்பு ரெண்டுமே வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஏர் ட்ரையர் கூட வச்சுருக்காங்க. ஒர்க்காக தான் செக் பண்ணிடலாமா? ஓகே ஃபைன். இங்கேயும் நமக்கு அழகாக இருக்குது டாய்லெட் பேப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. தரையை பாருங்கள். துபாய் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் காமெடி மாதிரி தான், துபாய் ரோடு வேறு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். ஆனால் நமக்கு இன்னொரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் ஏணிப்படி கூட ஏறினது இல்லையே. ஓகே, ட்ரை பண்ணிடலாம். நமக்கு ரஸ்க்குலாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியா? ஐயோ, டைலாக் கூட வர மாட்டேங்குதே பயத்தில். ஓகே ஃபைன். நான் எப்படியோ வெற்றிகரமாக ஏறிட்டேன். இறங்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து ஒரு பெட் வச்சுருக்காங்க. ஸோ மேலேயுமே நல்லா குயின் சைஸ் பெட் இருக்குது. நல்லா ஜாலியாக தூங்கலாம். அது ஓகே. இங்கேருந்து பார்த்தா அந்த ப்ளே கிரவுண்ட் தெரியுதுப்பா, தெரிகிறதா? வாவ், ஓகே. எனிவேஸ் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். போத் இங்கே பாருங்களேன், ஒரு செகண்ட் இங்கே வாங்களே, அப்படியே காட்டுங்களேன். நானே குளிரில் ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சி போயிருக்கேன். இதில் ஃபேன் வேறு. இதெல்லாம் போட்டால் என்ன, போடலன்னா என்ன, அந்த மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் ஓகே, செம்மையாக இருக்குது. செம்ம நீட்டாக இருக்குது. வெற்றிகரமாக மேலேருந்து நான் கீழே இறங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தது வேலி ரூமோட டூர். நம்ம பேலன்ஸ் ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா அதையும் போய் ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்டோர் கேமு, அவுட்டோர் கேமு, ரெஸ்டாரண்ட்டு, மற்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் ஷெர்வா ஸ்டெல்லர் ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ணிட்டோம்.
செக்இன் பண்ணிட்டு எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா க்ரீன் அதுனா வேல்யூ வியூ பாயிண்ட்டு. ஸோ செக்இன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரே பெரிய ட்ராபேக் என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் மத்தியானம் கீழே சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆக்சுவலாக சேலம் சுற்றி தான் வருவோம்னு நினச்சோம், அதுவும் சுற்ற முடியல. அப்புறமா கீழேயும் ஃபுட்டு கிடைக்கல. மேலே வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் க்ரௌடு. ஸோ இந்த டைம் யாராச்சுன்னா வரீங்கன்னா கீழேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுங்க, மேலே வந்து சாப்பிட முடியாது. ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3:30 to 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ஆனியன் பக்கோடா, ஆனியன் பஜ்ஜி, ஒரு பிளேட்டில் 6 பஜ்ஜீஸ் இருக்குன்னு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு வந்த அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். 2 டீ, இஞ்சி டீ சொல்லியிருக்கோம். செம்மையாக இருக்கும். நீங்கள் வில்லா டைப்பில் வேணால் கூட நீங்கள் ரூம் எடுத்துக்க முடியும். ஒரு 10 பேர் 15 பேர் ஸ்டே பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்கு, எல்லாம் பேச்சுலர்ஸு. செம்மையாக இருக்குது ஆனால் லொக்கேஷன்ஸு. இதில் இங்கே வந்து இண்டோர் கேம்ஸ் இருக்குது, பார்க்ஸ் இருக்குது. ஏண்டா இந்த உலகத்திலே கேரம்ல இவ்வளோ காயின்ஸ் வச்சு விளையாடுறவங்களே தான்டா இருக்கீங்க. பாருங்கடா, டேய் அநியாயம் பண்ணுறீங்கடா. ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பஜ்ஜியெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, வரும்போதே பசங்க எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவ்வளோ கொலை பசியில் இருந்தோம். ஸோ ஜாம்பி ஆகிட்டோம் எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இண்டோர் கேம் ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ நியர்பையில் தான் இருக்குது. நமக்கு கேன்டீன், ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டோர் கேம்ஸ் இருக்குது. நம்மளோட கிட்ஸை வந்து ஃபுல்லாக என்கேஜாக வச்சுக்கிற அளவுக்கு இங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நமக்கு எந்த ஹெல்ப்னாலும் டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் காலோ இல்லை நேரில் போனாலும் நமக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கேஜில் வந்து வராது. ஸோ சாப்பாடை பொறுத்தவரைக்கும் நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ணணும். நாங்கள் வந்து தோசை 2-3 ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, கிரேவி வந்து சொல்லணுன்னா நமக்கு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுட் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக நீங்கள் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இதோட ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் லஞ்ச் வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ஒரு மீல்ஸே எங்களுக்கு 450 வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி நமக்கு போதுமான அளவுக்கு தராங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ருங்க. இது வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இது போக இன்னும் சிக்கனு, அப்புறம் கோபி மஞ்சள் இதெல்லாமே வந்து சொல்லியிருந்தோம். அதெல்லாம் 1 by 1 வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேம்ப் ஃபயர் வேறு ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் வேகமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர் வந்து போயிட்டோம். இங்கே நாங்கள் செக்இன் ஒரு 3:30 4:30 இந்த ரேஞ்சஸில் தான் பண்ணோம். அப்போவே எங்களுக்கு கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது. இன்னும் நமக்கு போக போக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பனியாக இருக்குது. நிஜமாகவே ஏற்காடு தானா இல்லை ஊட்டியா இல்லை அதுக்கும் மேலேயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்துச்சு. அந்தளவுக்கு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே, நேச்சரோட அப்படியே நம்ம ஒட்டி இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்ட்டு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி நிறைய ஐட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐட்டங்கள்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தாலும் நம்மளை எங்கேயுமே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இதுன்னே சொல்லுவேன். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐட்டங்கள்ஸ் நிறைய இருந்தாலும் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் இங்கே வந்து லிமிட்டட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 நாளுமே வந்து ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஐட்டங்கள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோராரில் சேம் தான். இந்த சட்னியும் மட்டும் நமக்கு வந்து வேறு இருந்து வச்சுருந்தாங்க. அதனால் உங்களுக்கு செகண்ட் டே ஸ்டே பண்ணும்போது அந்த ஃபுட்டெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல. எனிவேஸ் நமக்கு வந்து சேமாக தான் இருக்க போது. 1-2 ஐட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மாறும். ஆக்சுவலி அன்றைக்கி நான் கேசரி சாப்பிடும்போது எனக்கு ஒரு கல்யாண வீட்டு கேசரி சாப்பிட்ட எந்த ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட வந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் அந்த ஃபீல் இருந்துச்சு. வாவ் அப்படி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா இக்லூ. நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும்ல. ஸோ அந்த ரூமோட டூர் நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. வாவ், அதோட லைட்டிங்ஸே எனக்கு வந்து செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா கண்டிப்பாக இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக, நம்ம சேனலில் காட்டணுன்றதுக்காக தான். இங்கே இருக்க பெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குவீன் சைஸ் பெட்டு. 2 பேர் தாராளமாக வந்து தூங்கலாம். ஸோ 2 பேர் வந்தோன்னா நம்ம நல்லா ஸ்பேஷியஸாக வந்து தங்கலாம். அந்த மாதிரியான ரூமு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரூம். எனக்கு கேட்ட போனால் 100 out of 100 வந்து கொடுத்துருவேன். அப்படியே இங்கே பாருங்களேன், இங்கேருந்து
அப்படியே மார்னிங் வந்து அப்படியே எந்திரிச்சு வியூவை வந்து பார்த்தோன்னா வாவ் அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். அந்த மாதிரியான ஒரு வியூ வந்து இருக்குது. அந்த ஃபாகு, மிஸ்ட்டு, நேச்சர்னு சொல்லி எல்லாமே இங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம். வேறு மாதிரி ஃபன் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் காஷ்மீர் அங்கே இங்கெல்லாம் போய் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஸ்டே போட்டுட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணாலே போதும். வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். ஏன்னா இக்லூனாலே கொஞ்சம் குட்டியாக தானே இருக்கும். ஆல்ரெடி அடிக்கிற பனியில் குளிரில் பல்லெல்லாம் நடுங்கிடுதுக்கு. இங்கே வேறு ஏசி வேறு போட்டு வச்சுருக்காங்கப்பா, வேறு லெவல். அப்புறம் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, பெரிய டிவி இருக்குது. எங்களோட ரூமில் கூட குட்டி டிவி தான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிவின்ட்டு. ஸோ காஃபி மேக்கர்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாத்ரூம். பாத்ரூமே நல்லா இருக்கே, இவ்வளோ பெருசாக இருக்கே. ஹேர் ட்ரையர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஸ்கையோட இது நமக்கு லைட்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பளிச்சுன்னு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. நம்ம குளிக்கும் போது அப்படியே இதை பார்த்துட்டே கூட குளிக்கலாம். ஆனால் நம்ம திறந்தோம்னா நம்ம குளிக்கிறது வெளில பார்த்துருவாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க. நீங்கள் வர டைமில் வந்து மழை பெய்யலைன்னா இங்கே 2 பேர் உட்காந்து ஜாலியாக டீ காஃபி வந்து குடிச்சிட்டு ப்ரைவேட்டாக டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் ஜக்கூசி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூலி மேரிட் கப்புள் வேறு மாதிரி வாங்க வந்து குளிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க, சர்பத்து மாதிரி இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கலாம், சில்லு பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்காங்க. ஜக்கூசியில் நீங்கள் குளிச்சிக்கிட்டே ஷவரில் கூட குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமை வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன மாதிரி ரூம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் காமிச்சே ஆகணுன்னுக்காகவே கேட்டேன். வாங்க, இன்னும் 2-3 ரூம் இருக்குது. அது என்ன மாதிரி இருக்க போதோ. நம்ம என்ன ரூம் டூர் பார்க்க போகிறோன்னா மூன் வில்லா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த வில்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு கண்ணுக்கு வந்து அப்படியே குளுமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம வேறு வந்த டைமில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. அதோட கிளைமேக்டே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் நிற்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம ரூமை போய் பார்க்கலாம். ஸோ மூன் வில்லாவில் பால்கனியில் தான் நம்ம வந்து இருக்கோம். 4-5 பேர் வந்து தங்கலாம் போல இருக்குது. ஏன்னா இது வில்லா இல்லை, சேரே வந்து 4 இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் டீ காஃபி வேறு லெவலில் இருக்கும்ல. அப்படியே கொஞ்சம் சூடாக பஜ்ஜி போண்டாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா பக்காவாக இருக்கும் இந்த கிளைமேக்கு. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாகவே கேம்ப் ஃபயர் இருக்குது. நீங்கள் கேம்ப் ஃபயருக்காக அந்த இடத்துக்கு மெயினில் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விழாவை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கேம்ப் ஃபயர் இருக்கும். நீங்கள் கும்பலாக சேர்ந்து அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு டான்ஸை போட்டுக்கலாம் நைட்டில். ஸோ மூன் வில்லாவில் இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க. வாப்பா, லைட்டிங்ஸே வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது லைட்டிங்ஸே. உங்களுக்கே வந்து அதோட லுக் தெரியுதா? பயங்கர லக்ஸரியாக வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்ற ரூம் நம்ம பார்த்தோம்ல, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதில் லக்ஸரி இல்லைல்ல, இதில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ஸோட கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூலி மேரிட்னா தாராளமாக வந்து தங்கிக்கலாம். எனக்கு என்னவோ இந்த ரெசார்ட் ஷெர்வா ஸ்டெல்லர் ரெசார்ட் வந்து உங்களுக்காகவே கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது இது தெரிஞ்சுதான் நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். என்ன பண்ணுறது? ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வேறு ரூம் வேறு லெவலில் இருக்கா பாருங்கள். அடடா, இதெல்லாம் நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ரீல்ஸில் தாங்க பார்த்துருக்கேன். இந்த பக்கம் பெட் இருக்குது, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபாரஸ்ட் இருக்குது. ஒரே மஜா தான்ப்பா. இங்கே வாங்க, டிவி. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம். ஓகே, நல்லாயிருக்கு. நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எனக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இக்லூ பார்த்தபோது இதில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கலாமே, ஆனால் வந்து 4 பேர் தங்க முடியாதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்களோ விட்டுட்டு வந்துருங்க. 2 பேர் மட்டும் தங்குனீங்கன்னா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த வியூவில் வந்து சூப்பராக நேச்சர் கூட என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மிரர் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் மிரர் இருந்துச்சுன்னா நம்ம நல்லாவே தெரிய மாட்டோம். பட் இதில் கொஞ்சம் அழகாக தெரியும். பேசாமல் மிரரை கடத்திட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுலான்னு இருக்கேன். குட்டி ஃப்ரிட்ஜு இருக்குது, சோஃபா இதுவும் வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக. இங்கேயும் ஏசி வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு எதுக்கு ஏசி வச்சுருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. இந்த வால் கிளாக் மாதிரி இருக்குது பாருங்களேன், ஹேங்கிங் கிளாக் பயங்கரமாக இருக்குல்ல, நல்லா கிளாசிக் லுக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மூன் வில்லாவோட ரூம் டூர். நெக்ஸ்ட்டு என்ன ரூம் இருக்குதுன்னு தெரியலையே, எனக்கு இப்போவே கணக்கட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வரும்போது இந்த ரூமில் வந்து
கெஸ்ட் இருந்ததுனால இன்றைக்கி தான் வந்து இந்த ரூம் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஸோ இந்த ரூமையுமே அதை வந்து பார்த்துடலாம், ஒரு ரூம் டூர் போட்டுலாம் இங்கே வந்திருக்கோம். இது வந்து மவுண்டைன் வியூ ரூம். ஸோ தாராளமாக 2 பேர் வந்து தங்கலாம். ஈவன் நம்ம ஒரு கிட் கூட்டு வந்தால் கூட கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஸோ இந்த ரூம்லேயுமே வந்துருக்கு ஏசி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஃபாவும் இருக்குது, அழகாக காம்பேக்ட் சோஃபா. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரூமில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது, ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். ஸோ நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்து ஸ்விங் கூட ஆடிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி ஒரு டிவி வந்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்கும்போது. வார்ட்ரோபும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ரூம்லலாம் கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுல, இது நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ரெஸ்ட் ரூமும் பெருசாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லா ரெஸ்ட் ரூம்லையுமே நமக்கு சோப்பு, ஷாம்பூ, அப்புறம் அந்த டூத் ப்ரஷ் கிட்டு, மாய்ஸ்சரைசர், கோகோனட் ஆயில் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வெளியில் போய் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரூமில் நம்ம உள்ளேருந்து பார்த்தோம்ல ஸ்விம்மிங் பூலு, இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் வியூன்னு சொன்ன மாதிரியே இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்லேருந்து பார்த்தா எந்த லுக் இருக்குமோ அதே ஃபீல் இருக்குது. நாங்கள் வந்து அன்றைக்கி வேறு பயங்கர கிளைமேட்டாக இருக்குது, பயங்கர மிஸ்ட்டு ஃபாக் எல்லாமே சூப்பராக இருக்கிறனால நல்லா நேச்சரை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரூமோட ஃபெசிலிட்டி வந்து பார்க்கும்போது. ப்ளஸ் நீங்கள் வந்து குளிச்சிக்கிட்டே வந்து ஸ்விங் கூட அடிக்கலாம். அங்கே பாருங்கள், வேறு லெவலில் யோசிக்கிறாங்களே, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ, செமையாக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டில் குளிக்கிறதே பெரிய விஷயம், இதில் ஸ்விம்மிங் பூல் வேறு, ஐயோ ஓகே. ஸோ மவுண்டன் வியூவில் 2 ரூம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பெரிய ரூமு, இது வந்து கொஞ்சம் காம்பேக்ட் ரூமு. இதுவுமே நமக்கு வந்து நல்லா அழகாக வந்து இருக்குது. 2 பேர் வந்து சூப்பராக இருக்கும். ஹனிமூன் கப்பல்ஸ்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹனிமூன் டெஸ்டினி கூட நம்ம வந்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பர்சனலாக. வாவ். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் பால்கனி இருந்தது, பட் இங்கே வந்து பாருங்களேன் ஃபுல்லாக கவர்டு. இங்கேயுமே நமக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது, பட் இங்கெல்லாம் நல்லா கவர்டாக இருக்குது. பட் இங்கே வந்து கிளாஸ் கிடையாது. ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கிளைமேட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கேயும் அழகாக வந்து 2 பேர் உட்காந்து பேசிகிட்டே டீ காஃபிலாம் குடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா என்னால் பேசவே முடியல, ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு, செம மலை, செம மிஸ்ட்டு, செம ஃபாகு. ஐயோ இது ஏற்காடா இல்லை வேறு ஏதாவதான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி கிளைமேட்லாம் முடிஞ்சால் டக்குனு வந்து விசிட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2 நாள் வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ஏற்காடு இருக்க ஷெர்வா ஸ்டெல்லர் ரெசார்ட்டில். எனக்கு ஸ்டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக சொன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் ஹனிமூன் கப்புள்ஸாக இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க ஒரு ரூம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. வில்லா ஒரு இடத்துல இருக்குது, இந்த ரூம் ஒரு இடத்துல இருக்குது, கிளாஸ் வியூ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரெசார்ட் வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா, இந்த கிளைமேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த வியூஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், நேச்சரோட நம்ம வந்து அப்படியே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து ஏற்காடில் இருக்க ஷெர்வா ஸ்டெல்லர் வந்து விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பை பாய், டேக் கேர்.